அதான் நீங்க சொல்ற மாரி அவங்களுக்கு அந்த இதெல்லாம் எதிர்பார்க்காம வேற ஏதோ ஒரு பிளான் வச்சு தான் அவங்க வேற நகர்ந்து ஒரு நமக்கு வந்து என்னன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ அதுக்கிட்ட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு சிம் ஆரம்பிச்சிருக்காங்கடா. அந்த சிம் இவ்வளவு ஃப்ரீடா நம்ம எதுவும் பண்ணலாம்டா. இப்படி இவங்க ஒரு பக்கம் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று பண்ணும்போது தான் அங்கே சைடில் லைக்கா ப்ரொடக்ஷனில் ஃபாரினில் நிறைய பிரச்சனைகள்னால பணங்கள் முடக்கப்படுது. பணங்கள் முடக்கும்போது இங்கே ஃபண்ட் ஃப்ளோ கம்மியாகுது. ஃபண்ட் ஃப்ளோ கம்மியானதுக்கப்புறம் இங்கே வேறு வேறு பிரச்சனைகள் வருது. இங்கே இந்தியனுடைய அந்த சிஸ்டமேட்டிக் இருக்கு இல்லையா, சினிமாவோட சிஸ்டம்லாம் ஃபண்டே அங்கே பணமே கொடுக்க வேண்டியது இருக்காது. இங்கே எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் சந்திக்கும் போது நிறையா வந்து அதில் கான்ட்ரவர்சி உருவாது. கண்டென்ட் வைஸு அது நல்லா இல்லை. இதனாலேயே வந்து படங்கள் வந்து நிறைய அடி வாங்குது. இதுதான் லைக்கா சைடில் இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்குறேனே தவிர, இது வந்து லைக்காவுக்கு சென்டிமெண்டலாக வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் உள்ளே வந்ததுனால எத்தனை தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க தெரியுமா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில். நான் மற்ற இண்டஸ்ட்ரியை விட்டு சொல்லுங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனை தயாரிப்பாளர்கள் நீங்கள் பாருங்கள். ரிலீஸ் ஆகிற மேக்ஸிமம் படங்கள் வந்து பெரிய பெரிய படங்கள் எல்லாமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். லைக்கா ப்ரொடக்ஷன் இன்னைக்கு தானு சாரே வந்து ஒதுங்கிட்டார். தானுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ப்ரொடியூசர்னு பேசப்பட்ட தானு சாரே வந்து அப்படியே ஒதுங்கி ஒரு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னு ஒரு பெரிய குரூப் வருது. ஆமா. மொபைல் ஃபிலிம்ஸ்னு வருது. நிறைய பேர் வரானுங்க. ஆமா. பெண்ணுன்னு ஒரு பெரிய குரூப் வருது.